ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேரும் விரும்பினபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, கவுன்சிலிங் வந்து அதாவது ரிவைஸ்டு கவுன்சிலிங்காகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் பி ஃபார்மையும் சேர்த்து என்னாச்சு பார்த்தா கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. சரியா, ரொம்பவே சந்தோஷம் தான். அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, டேட் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா வித்தையும் என்னாச்சு பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். சரியா, தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ரவுண்ட் 2ஓட ஷெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட், சரியா, அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாகிங் இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா, நமக்கு 1ஆம் தேதி வந்து கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் வந்து 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நேற்றுக்கே நமக்கு அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சொன்ன வீடியோ சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, 1ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சோன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி அப்டேட் வந்திருக்கனால தான் நமக்கு 4 கழிச்சிருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாகிங் எல்லாமே திரும்ப நீங்கள் பண்ணணும். ஏன்னா பி ஃபார்மையும் சேர்த்து பண்ணுறனால. சரியா, 8ஆம் தேதி ரிசல்ட் ஆஃப் ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடும். டவுன்லோட் ஆஃப் அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 8ஆம் தேதி. நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து நமக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்க ஷெடியூல். இதில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 200லேருந்து 125க்குள்ளே இருக்கவங்க வந்து இந்த ரவுண்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 53,165 வரைக்கும் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏற்கனவே ரவுண்ட் 1ல் சீட் எடுத்துகிட்டு இப்போ ரீ அலாட்மெண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் என்ன பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை உயர் நீதிமன்ற சரியா உத்தரவின்படி மாற்றி வைக்கப்பட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு தங்களது விருப்பத் தேர்வினை தேர்வு செய்த மாணவர்கள் மற்றும் மாணவிகள் மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லை. தங்களது விருப்பத் தேர்வினை இக்கலந்தாய்வில் மாற்றிக்கொள்ளலாம். மேலும் பி ஃபார்ம் படிப்பிற்கான சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீடு இடங்கள் இக்கலந்தாய்வில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டது அப்படியே தான் வரப்போகுது. அந்த சாய்ஸ் ஆர்டரை மாற்றிக்கலாம். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பி ஃபார்மையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படிங்கிறத என்ன பார்த்தா கொடுத்துருக்காங்க. முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடங்களை தேர்வு செய்து அக்கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் வேறு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் வேறு அரசு மருத்துவக் கல்லூரி உள்ள படிப்பை மாறுதல் செய்ய விரும்பினால் இக்கலந்தாய்விற்கு பதிவு செய்து புதிய விருப்பப்படி கல்லூரியை தேர்வு செய்யலாம். அப்படிங்கிறதையும் என்னாச்சு பார்த்தா தெளிவாக நீங்கள் கொடுத்துட்டாங்க. சரியா, இது எல்லாத்தையும் பார்த்துங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.